வணக்கம். முந்தின வீடியோவில் நாம் கழுத்து பிடிப்புக்கான பாத பிரதிபலிப்பு புள்ளி நம் பாதத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். 14 என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த புள்ளியை பார்த்தோம். அந்த புள்ளி நம்ம பாதத்தில் எங்கே இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஒரு அனுபவ பதிவு. 2 வருஷமாக ஒருவருக்கு கழுத்து திருப்ப முடியல. அதாவது வலது பக்கம் இடது பக்கம். இதில் வலது பக்கம் சைடு அவரால் பாதி அளவுக்கு தான் திருப்ப முடியுது. பாதிக்கும் ரொம்ப கம்மியாக தான் திருப்ப முடியுது. அதுவே இடது பக்கம் நல்லா திருப்புறாங்க. வலது பக்கம் திருப்ப முடியல. இந்த மாதிரியான நிலைமை அவருக்கு 2 வருஷமாக நீடிச்சிருக்கு. அதுவும் எப்படி அது ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு வெயிட் வந்து தலையில் தூக்கி வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது அந்த பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்பையிலேருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பட் அது சரியாகலை. அப்படி இருக்கும்போது இந்த பாத சிகிச்சைக்காக அவங்க வந்திருந்தாங்க. அப்படி அவங்க வந்திருக்கும்போது நம்ம பாத பிரதிபலிப்பு புள்ளியில் எந்த இடம்னு நான் காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து பார்ப்பேன். அதாவது அவங்கள முன்னாடி கழுத்தை எந்த அளவுக்கு திருப்ப முடியுதுங்கிறத நாம் பார்த்துக்கிட்டு, இவ்வளோ தான் திருப்ப முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாதத்தில் அந்த புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது, அதுக்கப்புறம் திருப்பி காமிங்க. உங்களால் எந்த அளவுக்கு திருப்ப முடியுதா? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்ப சொல்லும் பொழுது, அப்படியே லைட்டாக சேஞ்ச் இருந்தது. வலியோட இருந்தது. ஓகே. அப்போ நம்ம புரிஞ்சிட்டோம். சரி, நம்ம இந்த பாத சிகிச்சையை முழுமையாக கொடுக்கும் பொழுது, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கழுத்து பிடிப்பு சரியாயிடும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 முறை சிகிச்சை கொடுத்தோம். வலி இல்ல. முழுமையா அவங்களால 2 பக்கமும் கழுத்த திருப்ப முடிஞ்சது. சரியாயிடுச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் கூட எப்படின்னா, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அவருக்கும் கழுத்து ஒரு சைடு நல்லா திருப்ப முடியுது, ஒரு சைடு திருப்ப முடியல அப்படின்னு இருந்த நிலைமையில, இந்த புள்ளிய நாம அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் பலன் பெற்றோம் என்பதை உங்ககிட்ட மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, இந்த புள்ளி பார்த்தோன்னா, நம்ம கட்டை விரல் பகுதியில ஓரமா இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது, இப்படி ஒரு மாற்றம் நிகழுமா? அப்படின்ற கேள்வி இருக்கும். கண்டிப்பா நிகழும். நீங்களும் அடிக்கழுத்து பகுதி இந்த இந்த இடம். இந்த இடம் தான் அடிக்கழுத்து பகுதியை பிரதிபலிக்குது. இந்த இடத்துக்கிட்ட நாம் இப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது, இப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது, இந்த பகுதியில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த பிடிப்பு நீங்கும். இந்த இடத்துட்ட அழுத்தம் கொடுத்து பாருங்க. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது அது சரியாகும். செய்து பாருங்க, பயன்பெறுங்க. தேவைப்படுவோருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.